Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஎல்யூ அண்ட் டேட்டா பாத். ஸோ நமக்கு ஏஎல்யூனா என்னன்னு தெரியும் இல்லையா? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் ஏஎல்யூ. Arithmetic and logic unit is a digital electronic circuit which conducts operation on binary numbers in a arithmetic and bitwise logical ways. ஸோ இது என்னென்னா ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் தான். இது வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை வந்து லாஜிக்கல் பிட்வைஸ் பிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணி பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஏஎல்யூன்னு சொல்கிறோம். இந்த ஏஎல்யூக்குள்ளே தான் நம்ம வந்து அதனால தான் வந்து ஏஎல்யூங்கிறது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஏஎல்யூ நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோடைய சர்க்கியூட் டிசைன் இப்படி தான் இருக்கும். இன்புட் ஆப்ரன்ஸ் வந்து 2 இன்புட் ஆப்ரன்ஸ் எடுத்துக்கும். அதில் நடுவில் வந்து ஃபங்க்ஷனல் கோட்ஸ் ஏதாவது இன்புட்டாக கொடுக்கணுன்னா ஃபங்க்ஷனல் கோட்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். இங்கே வந்து ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பிட்டை நமக்கு கொடுத்துரும். ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் அது வந்து 0, 1 நெகட்டிவ் ஸ்டேட்டஸாக இல்லை பாசிட்டிவாக கிடைக்குதா அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளுடைய ஏஎல்யூடைய யூனிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா பாத். டேட்டா பாத் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸை வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி கம்பைன் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து டேட்டா பாத்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏஎல்யூ பார்த்தோம் அப்படின்னா அட் அ டைமில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆப்ரேஷன், ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஏஎல்யூஸை கம்பைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம டேட்டா பாத்துன்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா பாத்தோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் சச் அஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ் ஆர் மல்டிப்ளையர்ஸ். ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ் ஏஎல்யூஸை நிறையா ஏஎல்யூஸ் இல்லைனா மல்டிப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து டேட்டா பாத்துன்னு சொல்கிறோம். பர்ஃபார்ம்ஸ் டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன். டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே சிங்கிளாக ஒரு டேட்டா ஆப்ரேஷன்ஸ். இது வந்து எல்லாமே மல்டிபிளாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே கம்பைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோல் யூனிட்ஸ். கண்ட்ரோல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட கண்ட்ரோல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சிபியூ என்டையர் சிஸ்டத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ்ன்றது என்னென்னா இட் ஜென்ரேட்ஸ் த கண்ட்ரோல் சிக்னல்ஸ், சென்ட் தோஸ் சிக்னல்ஸ் டு த காம்போனன்ட், த காம்போனன்ட் ஒர்க்ஸ் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸை வச்சு தான் நம்மளுடைய சிபியூவில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆகும்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். கண்ட்ரோல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது யாருன்னா கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை தான். ஸோ இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்னல்ஸை வந்து நம்மளுடைய சிபியூக்கு சென்ட் பண்ணும். சிபியூ வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த சிக்னல்ஸ் வந்து அந்த பிரிண்டிங் மிஷினுக்கு, அதை பிரிண்டர் அப்படிங்கிறது நம்மளோட காம்போனன்ட், அந்த பிரிண்டிங் மிஷினுக்கு அந்த சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ அந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரிண்டர் வந்து அந்த காம்போனன்ட் வந்து நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் இங்கே வந்து கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. அதுதான் நம்ம வந்து டெஃபினேஷனில் கொடுத்துருக்கோம். இட் ஜென்ரேட்ஸ் அ கண்ட்ரோல் சிக்னல்ஸ் அண்ட் send those to the components, the components works accordingly. ஸோ என்டையர் சிஸ்டமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கண்ட்ரோல் யூனிட்ஸ் மூலயமா தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் வேரியபிள்ஸு, கண்ட்ரோல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். இதே வந்து கண்ட்ரோல் வேர்ட்ஸ் அப்படின்னும் போது மல்டிபிள் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மல்டிபிள் காம்போனண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோல் வேர்ட். கண்ட்ரோல் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கண்ட்ரோல் சிக்னலுக்கு நம்ம கொடுக்குற நேமை தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி கண்ட்ரோல் வேர்ட் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஓகேவா, கம்பைன் ஆகிற நிறைய கண்ட்ரோல் சிக்னல்ஸை கம்பைன் பண்ணி நம்ம சொல்கிறது தான் வந்து கண்ட்ரோல் வேர்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்டையராக சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் யூனிட் ஆர்கனைசேஷனுடைய ப்ராசஸ். கண்ட்ரோல் யூனிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்டையர் சிஸ்டத்தை எவ்வளோ அழகாக நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எப்படி வந்து எல்லா ஆப்ரேஷனையும் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட் வயர்டு கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட். ஹார்ட் வயர் கண்ட்ரோல் யூனிட்னா சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது. மைக்ரோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து
சிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் லாஜிக் இஸ் இம்ப்ளிமெண்டட் வித் கேட்ஸ், ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ், டிகோடர்ஸ் அண்ட் அதர் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். இந்த கண்ட்ரோல் லாஜிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்ட்ரோல் யூனிட், இந்த என்டையர் கண்ட்ரோல் யூனிட்ஸை வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கேட்ஸு, ஃப்ளிப்ஃப்ளாப்ஸு, டிகோடர்ஸ் அண்ட் அதர் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், மற்ற இருக்க எல்லா டிஜிட்டல் சர்க்யூட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த என்டையர் கண்ட்ரோல் லாஜிக்ஸை டிசைன் பண்ணுறோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கேன் பி ஆப்டிமைஸ்டு டு ப்ரொடியூஸ் த ஃபாஸ்டர் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபாஸ்டர் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸுன்ற போது நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ், கண்ட்ரோல் யூனிட் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்து ஒயர்ஸ், நம்ம வந்து ஹார்ட் ஒயர்டு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒயர் கனெக்ஷன் இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ப்ராசஸ் பண்ணுறதோ நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த என்டையர் கண்ட்ரோல் யூனிட் ஆர்கனைசேஷன்றது நம்ம எக்ஸாக்டாக நம்மளோட மதர் போர்டு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மதர் போர்டில் பார்த்தோம்னா அங்கங்கே சிப்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த சர்க்யூட் ஒயர்ஸில் சின்ன சின்ன ஒயர்ஸு அந்த மாதிரிலாம் லிங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த காப்பர் ஒயர்ஸ் அந்த மாதிரிலாம் லிங்க் பண்ணி அது எல்லாத்தையுமே கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒயர்ஸ் வந்து ஒரு ஒயர் கட் ஆகிருந்தாலும் நம்ம எங்கே எதை கனெக்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. எக்ஸாக்டாக நம்மளுடைய பிரெயினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட மதர் போர்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நம்மளோட பிரெயினில் எப்படி நர்வ்ஸ்லாம் அங்கங்கே இருந்து எந்த நர்வ் எந்த ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் மதர் போர்ட்லேயுமே எந்த ஒயர்ஸ் வந்து என்ன ஆப்ரேஷனுக்காக இந்த ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ ஒரு ஒயர் நமக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆச்சுனாலும் என்டையர் ப்ராசஸ் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி என்னென்னா இந்த சில ஆப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு ஃபாஸ்டர் மோடில் பர்ஃபார்ம் ஆகணும் போது அதை வந்து அந்த சர்க்யூட்ஸை மட்டும் நம்ம வந்து ஹையர் ஸ்பீடில் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் பெரிய அட்வான்டேஜாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இந்த கண்ட்ரோல் யூனிட்ஸோட டைப்ஸ் என்ன, அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஹார்ட் ஒயர்டு கண்ட்ரோல் யூனிட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நிறையா ஒயர்ஸ் இருக்கும். அதை ரீஅரேஞ்ச் பண்ண நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் லாஜிக் இஸ் இம்ப்ளிமெண்டட் வித் மைக்ரோ ப்ரோக்ராம்ஸ். நம்ம வந்து லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த லாஜிக்கல் சர்க்யூட்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, சிப்ஸ் அந்த மாதிரிலாம் ஈஸியில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அவங்களுடைய டயக்ராம்ஸ் அந்த மதர் போர்டில் பார்த்தோன்னா அந்த சிப்ஸு அந்த ஒயர்ஸ் சின்ன சின்னதாக வந்து அந்த சிப்ஸ் அந்த ஒயர்ஸ் கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா இப்போ நம்மளோட CPU கனெக்டிவ் பார்த்தோன்னா பயங்கரமாக நிறைய ஒயர்ஸ் இருக்கும். பட் இப்போ லேப்டாப்பை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டில் சிப்ஸ் எல்லாமே இம்பில்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட்ஸ். இந்த இது வந்து என்னென்னா கண்ட்ரோல் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அப்டேட்டிங் த கண்ட்ரோல் லாஜிக் இஸ் ஈஸி. நான் வந்து நெக்ஸ்ட் வருஷம் வேணும்னா ஈஸியாக வந்து அப்டேட்டிங் வந்து ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து மெமரியில் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த அப்டேட்டிங் த கண்ட்ரோல் லாஜிக் இஸ் ஈஸி. அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்லோவர் தென் த ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்ஸோடைய இது வந்து ஸ்லோவராக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒயருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் தனித்தனியாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வந்து அங்கே ஆப்ரேஷனுடைய டைம் அந்த ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஹை லெவலில் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஜிக்ஸில் வந்து எல்லா ஆப்ரேஷனுமே மல்டிபிள் ஆப்ரேஷனை சிங்கிள் லாஜிக்ஸ்லேயே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வந்து கம்பேரிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவராக இருக்கும். ஓவராலாக பார்த்தோன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது இந்த மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட் வந்து ஹார்ட்வயர் கண்ட்ரோல் யூனிட்டோட நமக்கு வந்து ஸ்பீடாக தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஆல் பாசிபிள் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் மெமரி. எல்லா கண்ட்ரோல் வேர்ட்ஸோடைய எல்லா பாசிபிள் கண்ட்ரோல் வேர்ட்ஸுமே நம்ம வந்து மெமரியில் இம்பில்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எது நமக்கு வந்து நம்ம யூசரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் வேர்ட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி மெமரியில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, எல்லா பாசிபிளாக என்ன ஆப்ரேஷன் அவங்க எதர்னா வந்து நம்ம வந்து டைப் பண்ணுவோம், இல்லைனா மவுஸ் மூவ் இருக்கும், இல்லைனா வந்து ஸ்க்ராலிங் இருக்கும். இதுதான் நம்மளோட பேசிக் ஆப்ரேஷன். இந்த பேசிக் ஆப்ரேஷனுக்கான கண்ட்ரோல் வேர்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே வந்து மைக்ரோ ப்ரோக்ராமில் ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கும் போதே அதோடைய பேரலாக அதோடைய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் பாஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெமரியிலேருந்து ரிட்ரைவ் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட்ஸோடைய பெரிய ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து இதோட கொஷின்ஸ் சின்னதாக ஒரு கொஷின்ஸ் வந்து நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். இஃப் CPU ஹேஸ் 16 instruction and for each instruction has 8 micro operations சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து CPU வந்து 16 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து CPU ப்ராசஸர் இருக்குது அட் அ டைமில். ஸோ அந்த 16 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எத்தனை மைக்ரோ ஆப்ரேஷன் இருக்குன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் 8 மைக்ரோ ஆப்ரேஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா 8 மைக்ரோ ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணணும்.
அதுதான் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வந்து தென் டோட்டல் கண்ட்ரோல் மெமரி இன் மெமரி இஸ் இப்போ வந்து டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் 16. ஒவ்வொரு 16 ஆப்ரேஷனுக்கும் 16 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எனக்கு வந்து மைக்ரோ ஆப்ரேஷன் எத்தனை மைக்ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் 8 மைக்ரோ ஆப்ரேஷன். ஸோ டோட்டலாக வந்து 128. ஸோ 128 வந்து ப்ராசஸிங் மைக்ரோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ 128 அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த பிட்ஸில் தான் நம்ம வந்து மெமரியை கொடுக்குற பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிட்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஏற்கனவே வந்து அந்த அட்ரஸிங்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம், அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையுமே பார்த்தோம், எல்லாமே நம்ம பிட்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 128 நம்ம பிட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம் 2 to the power 7. ஸோ எனக்கு வந்து எத்தனை அட்ரஸிங் கண்ட்ரோல் மெமரி இல்லைனா அட்ரஸ் எவ்வளோ வேணும், அட்ரஸ் பிட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 7 பிட்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா, டோட்டலாக எனக்கு என்னோட ஆன்சர் என்னென்னா 7 பிட்ஸ். ஏன்னா 2 to the power 7. ஸோ எனக்கு வந்து 16 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எனக்கு 8 மைக்ரோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 16 into 8 போது 128 எனக்கு கிடைக்குது. 2 to the power 7 வந்து நமக்கு வந்து 128 கொடுக்கும். ஸோ 7 bits are required for control memory in the memory for storing the address. ஓகேவா, ஸோ என்னோட ஆன்சர் வந்து 7 bits. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோல் வேர்ட் சீக்வன்சிங். ஸோ இது வந்து எதுக்காக நான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சீக்வன்ஸை வந்து கொஷின்ஸில் கேட்கலாம். சீக்வன்ஸ் கரெக்டான சீக்வன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வந்து கண்ட்ரோல் வேர்ட் சீக்வன்சிங்கோட ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் ஜென்ரேட்டர் தான் இருக்கும். இது வந்து சீக்வன்சர்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஆப்ஷனில் சீக்வன்சர் கொடுத்தாலும் கரெக்டு தான், நெக்ஸ்ட் அட்ரஸ் ஜென்ரேட்டர்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சிஏஆர் இருக்கும். சிஏஆரோட எக்ஸ்பென்ஷன் கண்ட்ரோல் அட்ரஸ் ரிஜிஸ்டர்ஸ். கண்ட்ரோல் அட்ரஸ் ரிஜிஸ்டர்ஸ்க்கு அப்புறம் மெமரி இருக்கும். மெமரி வந்து கண்ட்ரோல் மெமரி இல்லைனா ரோம்னு சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரியை தான் நம்ம இங்கே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டேட்டா ரிஜிஸ்டர் டிஏஆர் இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அட்ரஸ் ஜென்ரேட்டர், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் அட்ரஸ் ரிஜிஸ்டர், அதுக்கடுத்து கண்ட்ரோல் மெமரி, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டேட்டா ரிஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்ட்ரோல் வேர்டு ஆஸ் சிக்னல்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ப்ராசஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அட்ரஸை ஃபெச் பண்ணுறதுக்காக அதுக்கான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து நம்ம பிசின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்றது வந்து என்னென்னா அடுத்த அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் அட்ரஸ் ஜென்ரேட்டர்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது வந்து அட்ரஸவே ஜென்ரேட் பண்ணுவோம். ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்னன்னா அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரிஜிஸ்டரில் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். இது வந்து அட்ரஸவே ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா, அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டிய அட்ரஸவே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ணி அதோட அட்ரஸை ஃபெச் பண்ணுறது தான் இதோட வேலை. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சிக்னல் வேர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளெக்சர் செலக்டர். மல்டிப்ளெக்சர் எந்த டைப் ஆஃப் மல்டிப்ளெக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத மக்ஸ் செலக்ட்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் அட்ரஸ் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷனோடைய நெக்ஸ்ட் அட்ரஸை ஃபெச் பண்ணுறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட். இதுக்கு முன்னாடி இல்லாமல் வந்து 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 அட்ரஸ், 3 அட்ரஸ், 4 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம். அதுலேயே நம்ம ஃபார்மேட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப் கோட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3 அட்ரஸ்னால் 3 அட்ரஸஸ் இருக்கும், 4 அட்ரஸ்னால் 4 அட்ரஸஸ் இருக்கும். இதில் வந்து என்னென்னா மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிக்னல் வேர்ட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு மக்ஸ் செலக்ட், நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இது அட்ரஸ் 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ் பதிலாக இங்கே வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது இம்பில்ட்டாகவே அந்த ஃபார்மேட்லேயே நெக்ஸ்ட் அட்ரஸை கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் அட்ரஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட் என்னென்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம். இது வந்து என்னென்னா கொடுத்துருக்கு, நம்ம வந்து இது வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுலேருந்து என்னென்னா எதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எது வந்து ஹரிசாண்டலில் வரும், எது வெர்டிக்கலில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம்டு தான். நம்ம ஏற்கனவே டைப்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஹரிசாண்டல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா
ஹரிசானல் வெர்டிக்கல் அப்படிங்கிறத கம்பேரிசன் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து ரொம்ப தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக நம்ம வந்து பேராகிராஃப்ஸாக நமக்கு தேவையில்லை. இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சாவே இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசானல் மைக்ரோ ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம். ஹரிசானல் மைக்ரோ ப்ரோக்ராம்டு வந்து ஸ்லோவராக இருக்கும் கம்பேர்ட் டு வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம். வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம்டு தான் வந்து இட் இஸ் வெரி ஃபாஸ்டர். நெக்ஸ்ட் ஃபார் ஈச் சிக்னல்ஸ் 1 bit is stored. ஒவ்வொரு சிக்னல்ஸ்க்குமே ஒவ்வொரு கண்ட்ரோல் சிக்னல்ஸ்க்குமே ஒரு பிட் வந்து ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணும். இங்கே வந்து அப்படி கிடையாது, குரூப் ஸ்டோரேஜ். ஒரு மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மல்டிபிள் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சிக்னல் பிட்டு தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ குரூப் ஸ்டோரேஜ் தான் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ண இங்கே வந்து குரூப் ஸ்டோரேஜ். மல்டிபிள் சிக்னல்ஸ்க்கு ஒரே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் தான், இது ஒரு பிட் ஸ்டோரேஜ் மட்டும் தான் இது எடுத்துக்கும். அதனால தான் நம்ம வந்து குரூப் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். இங்கே வந்து நோ டீகோடர், ஹரிசாண்டலில் வந்து நோ டீகோடர், இங்கே வெர்டிக்கலில் வந்து நம்ம வந்து டீகோடர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நம்ம வந்து கேட்டில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கப்புறம் வரப்போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டலில் வந்து டீகோடர்ஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் வெர்டிக்கலில் டீகோடர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி always at least and at most one signal enabled from each groups. ஒவ்வொரு குரூப்ல இருந்து அட்மோஸ்ட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிக்னல் அது நமக்கு எனேபிள் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸுக்குமே வந்து ஒரு சிக்னல் அது நமக்கு எனேபிள் ஆகும். பட் ஆனால் வெர்டிக்கலில் வந்து என்னென்னா அட்மோஸ்ட் ஒன் சிக்னல் எனேபிள் ஃப்ரம் ஈச் குரூப். ஓகேவா? அட்மோஸ்ட் வந்து ஒரே ஒரு சிக்னலை எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஜீரோவும் இங்கே பாசிபிள். ஸோ வெர்டிக்கலில் 0 பாசிபிள். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்டிக்கலில் 0 பாசிபிள், ஆனால் ஹரிசாண்டலில் 0 வந்து நாட் பாசிபிள். அட்லீஸ்ட் ஒரு சிக்னலாவது நமக்கு இருக்கணும் ஹரிசாண்டலில். வெர்டிக்கலில் 0வும் இருக்கும், 1 சிக்னல்ஸும் இருக்கும். அட்மோஸ்ட் 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 0 பாசிபிள் இன் வெர்டிக்கல். ஹரிசாண்டலில் 0 இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸுமே நமக்கு வந்து 2 types ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இருக்குன்னு தெரியும். ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி நமக்கு 2 types ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 types ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து மோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து ஃபிக்ஸ்டு லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து ஃபிக்ஸ்டு லென்த்தில் தான் இருக்கும். ஆனால் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து என்னென்னா வேரியபிள் சைஸ் வந்து லென்த் இருக்கும். ஸோ நம்மளோட வேரியபிள் எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் லென்த்தில் அது இருக்கனால தான் இப்போ வந்து நான் என்னோட வேரியபிள் சைஸ் வந்து அதிகமாக கொடுக்குறேன், இல்லை பெரிய ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது என்னோட வேரியபிள் சைஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய லென்த் இருக்கும். பட் ஆனால் ரெடியூஸ் செட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு லென்த் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு லென்த்தில் தான் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும். இப்போ 3 address எடுத்துனா ஃபிக்ஸ்டு லென்த்து தான். ஸோ அந்த 3 address இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபிக்ஸ்டு லென்த்தில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து வேரியபிள் லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன் போது யூசர் என்ன இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான வேரியபிள் லென்த்துக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து லிமிட்டட் அட்ரஸிங் மோட்ஸ், இங்கே வந்து மோர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸ். நம்மளுடைய ரெடியூசர் செட்டில் வந்து லிமிட்டட் அட்ரஸிங் மோட்ஸ் தான், நம்ம வந்து 2 இல்லை 3 அந்த மாதிரி லிமிட்டட் அட்ரஸிங் மோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் காம்ப்ளெக்ஸில் வந்து மோர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்ரஸிங் மோட்ஸில் நம்ம வந்து டேரக்ட் இன்டேரக்ட் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான அட்ரஸிங் மோட்ஸ் வந்து இங்கே வந்து லிமிட்டடாக இருக்கும். பட் ஆனால் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸில் வந்து ஹை லெவல், அதாவது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அட்ரஸிங் மோட்ஸும் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் யூஸிங் ஹார்ட்வயர் கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்து என்னுடைய ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து ஹார்ட்வயர் கண்ட்ரோல் யூனிட்ஸ்லேயே வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, அதாவது இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது, எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்னோடய ஹார்ட்வயர் கண்ட்ரோல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா it will be very difficult, but it can be implemented. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். It difficult to implement using hardware control unit. It can, அதாவது வந்து முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு 1 cycle per இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் எடுக்கும். அதே மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா வந்து அங்கே காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னும் போது பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்.
ஸோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மல்டிபிள் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறோம். இங்கே வந்து என்னென்னா ஒரு சைக்கிளுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஒன்லி. அதில் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் டு மெமரி, மெமரி டு ரிஜிஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரே ரிஜிஸ்டர்ஸ் டு ரிஜிஸ்டர் மெமரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் நடக்கும். ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர், ரிஜிஸ்டர் ஸ்டோரேஜ், ரிஜிஸ்டர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் நடக்கும். பட் ஆனால் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் அப்படி நடக்காது. ரிஜிஸ்டர்லேருந்து மெமரி, மெமரிலேருந்து ரிஜிஸ்டர் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து டேரெக்டாக மெமரிக்கே பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து டைம் கன்சியூமிங்கும் அதிகமாக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில். நெக்ஸ்ட்டு மோர் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் யூஸ். ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து மோர் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னென்னா டேரெக்டாக மெமரியோட கம்யூனிகேட் பண்ணாது, எல்லாமே ரிஜிஸ்டர் கம்யூனிகேஷன்ஸ் தான். அப்படின்னும் போது இங்கே வந்து யூசேஜ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், ஏன்னா வந்து அது டேரெக்டாக மெமரியோட கம்யூனிகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுனால ரெஜிஸ்டர்ஸ் யூஸ்டு வந்து லெஸ்ஸராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட டிஃப்ரென்ஸையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கல் இதோட டிஃப்ரென்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரெண்டுத்துல இருந்துமே கேட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் டிஆர்பியில் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம், ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராமிங். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம மைக்ரோ ப்ரோக்ராமிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராமிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இது எல்லாமே கேட் கொஷின்ஸ் தான், கேட்டில் கேட்டிருந்த கொஷின்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான். ஒன்ஸ் நம்ம அதை படித்து அந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராமிங் கொடுத்துட்டு கீழே இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. does not require use of signal decoders. ஸோ வெர்டிக்கலில் மட்டும்தான் நம்ம வந்து decoders யூஸ் பண்ணுவோம்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராமிங்கில் வந்து decoders யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ it does not require use of signal decoders. இது வந்து கரெக்டான பாயிண்ட்டு. ஸோ ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராமிங்கில் வரும். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம், ரிசல்ட்ஸ் இன் லார்ஜர் சைஸ்டு மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் தேன் வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து லார்ஜர் சைஸ் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும் than the vertical micro programmed ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம்கிட்ட கம்பேர் பண்ணும்போது ஹரிசாண்டல் வந்து லார்ஜர் இன் சைஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து லார்ஜர் சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஹரிசாண்டலில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் கரெக்ட். சி ஆப்ஷன் பார்த்தோன்னா யூசஸ் 1 bit ஃபார் ஈச் கண்ட்ரோல் சிக்னல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சிக்னல் ஒரு யூசஸ் 1 bit ஃபார் ஈச் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் போது ஒரு கண்ட்ரோல் சிக்னல்ஸ்க்கு ஒரு பிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெர்டிக்கலில் பார்த்தோன்னா குரூப் ஆஃப் சிக்னல்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னல் ஒரு பிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒரு பிட்டு யூஸ் பண்ணுறது ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராமிங்கில் தான். ஸோ சி ஆப்ஷனும் நமக்கு கரெக்டாக. ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராமிங்கோட ஆன்சர் என்னென்னா ஆல், டி ஆப்ஷன். எல்லாமே இந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த டிக்குள்ளே வரும். ஸோ நமக்கு வந்து does not require use of signal decoders, results in larger sized micro instruction than the vertical micro programmed. C option use 1 bit for each control signals. இது மூணுமே ஹரிசாண்டல் மைக்ரோ ப்ரோக்ராம்டுக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபார் CPU இன் டிசெண்டிங் ஆர்டர் ஃபார் ஆப்ரேட்டிங் ஸ்பீட். ஸோ நம்ம ஸ்பீடோட கால்குலேஷனை வச்சு நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா வயர்டு கண்ட்ரோலும் மைக்ரோ ப்ரோக்ராம்டும் எடுத்திருக்காங்க. வயர்டில் ஒரே ஒரு வயர்டு கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். அதே அந்த மைக்ரோ ப்ரோக்ராமில் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 மைக்ரோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்மளுடைய கொஷினில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். அது எந்த க்ரைட்டீரியா வச்சு நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ரேட்டிங் ஸ்பீட் அப்படிங்கிற ஸ்பீடோடைய கெப்பாசிட்டியை வச்சு நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து எதை நான் அரேஞ்ச் பண்ணுவேன்னா ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல். ஸோ ஹார்ட்வயர்டு தான் நம்மளோட டிசைனிங் ஆர்டரில் ஃபஸ்ட் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டலான்னு கம்பேர் பண்ணணும். ஸோ நம்மளோட வெர்டிக்கல் வந்து ஹரிசாண்டலோட ஹையராக இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் நெக்ஸ்ட் வரணும், ஹரிசாண்டல். அதுக்கு அடுத்தது வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு ஹார்ட்வயர், நெக்ஸ்ட் ஹரிசாண்டல், அதுக்கடுத்து வெர்டிக்கல். இதே வந்து டிசெண்டிங் ஆர்டர்னும் போது ஹார்ட்வயர் கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து பெரிய சைஸில் இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஸ்பீடும் ஹை லெவல் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் வந்து ஹார்ட்வயரில் தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஹரிசாண்டல், அதுக்கடுத்து வெர்டிக்கல். இதே வந்து அசெண்டிங் ஆர்டரில் எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், நெக்ஸ்ட் ஹரிசாண்டல், அதுக்கு அடுத்தது ஹார்ட்வயர் கண்ட்ரோல் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நாட் எ ஃபார்ம் ஆஃப் மெமரின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து நாட் எ ஃபார்ம் ஆஃப் மெமரி, மெமரி ஃபார்மேட்டில் எது கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்சு, பி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர், சி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோட், டி வந்து டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஓகேவா? ஸோ இதில் வந்து எது வந்து நாட் அ மெமரின்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச், கேட்ச் அப்படிங்கிறது நம்மளோட கேட்ச் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாவே இட் இஸ் மெமரி ரிஜிஸ்டர் இல்லையா? டெம்பரவரியாக நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச். இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச்னு ஸ்மால் சைஸ் ஆஃப் மெமரி ரிஜிஸ்டர்ஸ் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ மெமரி. இங்கே வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நாட் அ ஃபார்ம் ஆஃப் மெமரின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர்ஸ், ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிஜிஸ்டர் இஸ் அ மெமரி, இதுவும் மெமரி தான். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோட். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோட் நம்ம எங்கே படிச்சிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 அட்ரஸ், 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஆப் கோடுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஆப் கோடோட எக்ஸ்பென்ஷன் என்ன, ஆப்ரேஷனல் கோடுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆப்ரேஷனல் கோட். ஸோ ஆப்ரேஷனல் கோட் அப்படிங்கிற போது நம்மளுடைய ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ரேஷனல் கோடுங்கிறது வந்து என்னென்னா ஆடு, லோடு, சம் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர இட் இஸ் நாட் அ மெமரி. இது வந்து ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் நம்ம வந்து ஆப் கோடுன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் அ மெமரி. டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபருங்கிறதும், பஃபர் அப்படிங்கிறது இது வந்து டேபிள், இந்த டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப் கோடு இட் இஸ் நாட் அ மெமரி. என்னோட ஆன்சர் என்னப்போ சி தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்சும் மெமரி, இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டரும் மெமரி, டிரான்ஸ்லேஷன் லுக் அசைடும் மெமரி. ஸோ என்னுடைய விச் இஸ் நாட் அ மெமரி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப் கோட். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப் கோடுங்கிறது வந்து ஆப்ரேஷனல் கோடு தான். ஸோ ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோடு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப் கோடுன்னு சொல்கிறோம். இது வந்து அண்ட், ஆர், சப்ராக்ட் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். அங்கே வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. பட் ஆனால் கேட்சில் என்னால் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும், ரிஜிஸ்டர்ஸ்லேயே என்னால் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும், டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர்லையும் என்னால் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ மெமரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். A control unit generates 120 control signals which are divided into 6 groups of mutual exclusive signals as below கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 120 கண்ட்ரோல் சிக்னல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 120 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரலாக அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமமாக 120 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம ஹரிசாண்டல் சிக்னல்ஸ் தான் எடுத்துக்கிறோம். மைக்ரோ ப்ரோக்ராம்னு சொல்லும்போது மைக்ரோ ப்ரோக்ராமில் நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். ஸோ ஹரிசாண்டல் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். ஒவ்வொரு சிக்னல்ஸுமே ஒவ்வொரு பிட் ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹரிசாண்டல்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவுக்குமே ஒவ்வொரு பிட் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வந்து வெர்டிக்கலில் பார்த்தோம்னா அந்த மாதிரி குரூப்புக்கு வந்து ஒரு பிட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் வெர்டிக்கலில். ஸோ இங்கே வந்து 120 control signals which are divided into 6 groups of mutual exclusive signals as below சொல்லி குரூப் 1க்கு 30, 2க்கு 13, 3க்கு 12, 4க்கு 3, 5க்கு 27, 6க்கு 35 கொடுத்துருக்கோம். How many bits can be saved using vertical microprogrammed control unit as compared to horizontal? வெர்டிக்கலில் யூஸ் பண்ணும்போது ஹரிசாண்டலோட எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம எவ்வளோ பிட்ஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டலில் 120 பிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை ஸ்டோர் பண்ண. இதே வந்து வெர்டிக்கலில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பிட் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து வெர்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் சிங்கிள் பிட் ஸ்டோரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா குரூப் 1க்கு வந்து 30 பிட்ஸ் 30 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நமக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ 30 போது எப்போவுமே நம்ம பிட்ஸ்னும் போது பவர் ஆஃப் 2ல் எடுக்கணும். ஸோ 2 to the power 4 அப்படின்னும் போது நமக்கு வந்து 16 பிட்ஸ் தான் ஸ்டோரேஜ் இருக்குது. 2 to the power 5 தான் நமக்கு வந்து 32 வருது. ஸோ நம்ம மேக்ஸிமமாக 30 பிட்டை கவர் பண்ணுறதுக்கு எந்த லெவல் நம்ம ரீச் பண்ணுமோ அதை வந்து அத்தனை பிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 to the power 5 தான் நமக்கு வந்து 32 பிட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து 30 பிட்ஸ் கிடைக்கும். 30 பிட்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், 30 டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இதே 2 to the power 4ன்னு நான் எடுத்தேன்னா 16 தான் எனக்கு 16 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். இன்னும் எனக்கு 14 என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. 14 கண்ட்ரோல் சிக்னல்ஸை என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமமாக எனக்கு வந்து 2 to the power 5 இங்கே வந்து எனக்கு வந்து 5 பிட்ஸ் தேவைப்படும். ஓகேவா? அப்போ வந்து குரூப் 2ல் வந்து 13 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. 13 கண்ட்ரோல் சிக்னல்ஸுங்கும் போது 2 to the power 4, 2 to the power 3னும் போது
நமக்கு 8 பிட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 to the power 4 போது தான் நமக்கு வந்து 16 பிட்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து இங்கே 13 பிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ 13 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வேணும் நமக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து 4 பிட்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு 12 இருக்குது. 12க்குமே 2 to the power 4 தான். ஸோ 4 பிட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா குரூப் 4ல் நமக்கு வந்து டோட்டலாக கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நமக்கு தேவைப்படுறது வந்து 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான். 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் போது 2 power 2லேயே நமக்கு வந்து 2 power 2 4 நமக்கு கிடைக்கும். 2 ஸ்கொயர்னும் போது நமக்கு 4 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து 2 பிட்ஸ் இங்கே தேவைப்படும். 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 பிட்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு 27 இருக்குது. 27க்கு 2 to the power 5 பிட்ஸ். நெக்ஸ்ட்டு குரூப் 6க்கு 35 போது 2 to the power 5 போது நமக்கு 32 பிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். 2 to the power 6 போது நமக்கு வந்து 64 பிட்ஸ் கிடைக்கும். 64 கண்ட்ரோல் சிக்னல்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து இங்கே வந்து 35 இருக்குது. 2 to the power 5 எடுத்தனா எனக்கு 32 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். இன்னும் எனக்கு வந்து இன்னும் 5 கண்ட்ரோல் சிக்னல்ஸை எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா வேணும். ஸோ நெக்ஸ்ட் பவருக்கு தான் நான் போகிறேன். 2 to the power 6 2 to the power 6 போது எனக்கு எத்தனை பிட்ஸ் இங்கே தேவைப்படும்னா 6 பிட் ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஓகேவா? இதுதான் வந்து வெர்டிக்கல் பிட்டோட ஸ்டோரேஜோடைய பிட்ஸ். இப்போ இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணாக்கா நமக்கு எத்தனை பிட்ஸ் வருதோ அதில் வந்து அதுதான் நம்மளோட வெர்டிக்கல் பிட்ஸ். இப்போ வந்து இதை கவுண்ட் பண்ணோம்னா 26 பிட்ஸ் நமக்கு கிடைக்கும். 26 பிட்ஸ் நமக்கு கிடைக்குது. 26 பிட்ஸ் வந்து எதுக்காகனா வெர்டிக்கல் மைக்ரோ கண்ட்ரோலுடைய பிட்ஸ் யூசேஜ் வந்து 26 பிட்ஸ்லேயே வந்து இந்த 6 குரூப்ஸையுமே டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 26 பிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த 6 குரூப்ஸையுமே ஸ்டோர் பண்ணலாம். பட் ஆனால் வந்து எனக்கு ஹரிசாண்டலில் 120 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many bits can be saved அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு டோட்டலாக இதில் வந்து வெர்டிக்கல் பிட்ஸ்க்கு வந்து 26 பிட்ஸ் கிடச்சிருக்கு. வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராமுக்கு வந்து 26 பிட்ஸ் கிடச்சிருக்கு. ஹாரிசானலுக்கு 120. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து என்னுடைய சேவ்டு பிட்ஸாக இருக்கும். $94 பிட்ஸ் வந்து நான் சேவ் பண்ண முடியும். வெர்டிக்கல் மைக்ரோ ப்ரோக்ராம்கிட்ட நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 94 பிட்ஸ் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். இதே வந்து ஹாரிசானல் நான் யூஸ் பண்ணேன்னா 120 கண்ட்ரோல் சிக்னல்ஸ்க்காக பிட்ஸை வந்து 120 கண்ட்ரோல் சிக்னல்ஸை நான் யூஸ் பண்ணணும். அதே வந்து நான் வெர்டிக்கல் யூஸ் பண்ணும்போது 94 பிட்ஸ் வந்து எனக்கு சேவ் ஆகும். வெர்டிக்கலுக்கு ஒன்லி 26 பிட்ஸ் இஸ் எனஃப் ஃபார் ஸ்டோரேஜ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன்னா அது வந்து இந்த ஃபார்மேட்டில் 2-3 இடத்துல வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்டில் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து யூஜிசி நெட்டில் கேட்டிருக்காங்க. இந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்புறமா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ்லையுமே இந்த கொஷின்ஸ் வந்து இதே கொஷின்ஸ் கிடையாது. பட் ஆனால் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CSIC அண்ட் RISC. ஸோ ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்லையும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் வந்து எதெல்லாம் வந்து ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ABCDன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் வந்து ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்குள்ளே வரும் அப்படிங்கிறதா கொஷின். ஸோ எதெல்லாம் ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே வரும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹேஸ் ஃபியூவர் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் ஃபியூவர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் கரெக்டாக. பி ஆப்ஷன் பார்த்தோன்னா ஹேஸ் ஃபியூவர் அட்ரஸிங் மோட்ஸ். ஃபியூவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் போது கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸிங் மோடும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான் நம்மளோட அட்ரஸிங் மோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கம்மியாக இருக்கும் போது என்னோட அட்ரஸிங் மோடும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் இதுவும் ஆப்ஷன் பியும் வரும். சி பார்த்தோன்னா ஹேஸ் மோர் ரெஜிஸ்டர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்டே பார்த்தோம். ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால என்னுடைய சியும் இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் டி பார்க்கலாம். ஏர்லியர் டு இம்ப்ளிமெண்ட் யூசிங் ஹார்ட்வேர் ஈஸியர் டு இம்ப்ளிமெண்ட் யூசிங் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் லாஜிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்.
ரெடியூஸ்டு செட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இட் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். நம்மளால் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் லாஜிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் வில் பி டிஃபிகல்ட், பட் இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் யூஸிங் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் லாஜிக். ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா 4 கரெக்டு தான். ABCD எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் இ ஆப்ஷன் இருந்து ஆல் ஆஃப் த எபோவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கிறது 4மே வந்து ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு செட் ஆகும். ஸோ இது 4மே ஆன்சர் தான். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கொஷின்லேயே வந்து இப்போ வந்து ஒரே ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் டிஆர்பிலலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் கேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ABCDன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து 3 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கலாம், 4 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கலாம். அதுக்கு எது மாதிரி நம்ம ஆன்சர்ஸை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். A micro programmed control unit is required to generate a total of 25 control signals. ஸோ நமக்கு வந்து நம்மளோட மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து 25 கண்ட்ரோல் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அஸ்யூம் தட் டியூரிங் எனி மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்மோஸ்ட் 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆர் ஆக்டிவ். எனக்கு வந்து இந்த சிக்னல் ஜென்ரேஷன் அப்போ அட்லீஸ்ட் எனக்கு 2 சிக்னல்ஸ் ஆக ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரெக்வயர்ட் இன் கண்ட்ரோல் வேர்ட் டு ஜென்ரேட் த ரெக்வயர்ட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னோட கண்ட்ரோல் சிக்னல்ஸு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 25 சிக்னல்ஸ் இருக்குது. 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆர் ஆக்டிவ். அதே மாதிரி the minimum number of bits required in the control word to generate the required control signals will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 2 குரூப்ஸ் இருக்குது, குரூப் 1 குரூப் 2. குரூப் 1க்கு 25 பிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து assume that during any micro instruction at most 2 control signals are active அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 25 பிட்ஸ் இருக்குது. ஏதாவது இதில் 2 சிக்னல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நான் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து 25 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ப்ளஸ் ஒரு பிட் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து ஒரு பிட்டுக்கு வந்து நமக்கு 2 பைட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ப்ளஸ் 1ன்னு கொடுக்கும் போது எனக்கு வந்து 2 ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அட்மோஸ்ட் 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும். ஸோ ப்ளஸ் 1 நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 25 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நம்ம போது பவர் ஆஃப் 2ல் நம்ம எடுக்கணும் இல்லையா. பவர் ஆஃப் 2 நம்ம போது 2 பவர் 4 நான் எடுத்தேன் அப்படின்னா 16 தான் வரும். 2 பவர் 5 நம்ம தான் 32. ஸோ 2 பவர் 5ல் தான் எனக்கு வந்து 25 எனக்கு கிடைக்கும். ஸோ 2 பவர் 5 இங்கே வந்து 26 பிட்ஸ் இருக்குது, 26 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. சாரி, பிட்ஸ் கிடையாது, கண்ட்ரோல் சிக்னல்ஸ். 26 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ 26க்குமே நம்ம எத்தனை எடுக்கணும்னா 2 to the power 5. ஸோ 2 to the power போது 5 பிட்ஸ். அதே மாதிரி குரூப் 1க்கு 5 பிட்ஸ், குரூப் 2க்கு 5 பிட்ஸ். ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும்னா 5 பிட், 5 + 5 10 பிட்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட் கொஷின்ஸை ப்ராப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த கொஷினில் வந்து is required to generate total of 25 control signals எனக்கு generate பண்ணணும். அதே மாதிரி assume that during any micro instruction at most 2 control signals are active. 2 control signals எனக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். minimum number of bits required in the control word to generate the required control signals will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து எனக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 நம்ம எடுத்துக்கிறோம். குரூப் 1ல் வந்து 25 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸோட எனக்கு வந்து ஆக்டிவாக வந்து 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆக்டிவாக இருக்கணும்னால ப்ளஸ் ஒரு பிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு பிட்டுக்கு நமக்கு 2 கண்ட்ரோல் சிக்னல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ப்ளஸ் 1 நம்ம 26 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. குரூப் 1ல் 25 கண்ட்ரோல் சிக்னல்ஸ், 25 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நம்ம 2 to the power 5ன்னு எடுக்கிறோம். இங்கேயும் 2 to the power 5. ஸோ டோட்டலாக 5 + 5 பிட்ஸ் குரூப் 1க்கு, 5 பிட்ஸ் குரூப் 2க்கு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 10 பிட்ஸ் தேவைப்படும் இந்த கொஷின். ஓகேவா, ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் required in the control word to generate the required control signal will be 10 bits. So answer is 10 bit. Next question பார்க்கலாம். Consider the following processor design. ஸோ அங்கே வந்து ப்ராசஸர் டிசைனில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துரு, 3 வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஒன்லி. ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னும் போது நம்ம எதை யூஸ் பண்ணோம்,
ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ரிஜிஸ்டர் டு மெமரி, மெமரி டு ரிஜிஸ்டர்னும் போது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து ரிஜிஸ்டர் டு மெமரி இல்லை மெமரி டு ரிஜிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் போது ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம், ஃபிக்ஸ்டு லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். ஃபிக்ஸ்டு லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டும் நமக்கு வந்து ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து ஃபிக்ஸ்டு லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டும் வரும். ஏன் அப்படின்னா அதே மாதிரி வேரியபிள் லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து எதில் வரும்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வரும். ஃபிக்ஸ்டு லென்த்னும் போது நமக்கு வந்து ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்க்குள்ளே வரும். தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம், ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் தான் வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் RISCயில் தான் வரும். இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஸோ இது 3 கொடுத்துருக்காங்க, 3 பாயிண்ட்ஸுமே ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸோடைய பாயிண்ட்ஸ் தான். விச் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அபோவ் ஆர் யூஸ்ட் இன் த டிசைன் ஆஃப் RISC ப்ராசஸர். ஸோ ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட ப்ராசஸருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3மே RISC உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ 3 ஆப்ஷனுமே ட்ரூ தான். ஆப்ஷன் ஏல 1 and 2 மட்டும் தான் இருக்குது, பியில் வந்து 2 and 3 இருக்குது, இங்கே 1 கிடையாது. அதே மாதிரி சியில் 1 and 3 இருக்குது, டியில் தான் வந்து 1, 2 and 3. ஸோ என்னோட ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய கொஷின், ஆனால் அது சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த கொஷினை பார்த்துக்கலாம். ஹார்ட்வயர்ட் CPU ஹேஸ் 10 கண்ட்ரோல் சிக்னல்ஸ். கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து 10 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. S1லேருந்து S10 வரைக்கும் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் வேரியஸ் டைம் ஸ்டெப்ஸ் T1 to T5. T1லேருந்து T5 வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ணுது அந்த 10 கண்ட்ரோல் சிக்னல்ஸ்க்கும். டு இம்ப்ளிமெண்ட் த 4 இன்ஸ்ட்ரக்ஷன். எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். I1லேருந்து I2 ஆஸ் ஷோன். இந்த டேபிளில் வந்து கொஷின்ஸ் அவங்களே கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ I1, I2, I3ன்னு சொல்லி 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு டைம் வந்து T1, T2, T3, T4, T5 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து 10 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த டைம் ஸ்லாட்ஸில் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேபிளர் ஃபார்மேட்டில். ஓகேவா, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரெப்ரசன்ட்ஸ் த சர்க்யூட் ஃபார் ஜென்ரேட்டிங் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆஃப் S5 and S10. S5க்கும் S10க்கும் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சர்க்யூட்டோடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, S5 உடைய ரெப்ரசன்டேஷனும் S10 உடைய சர்க்யூட் ரெப்ரசன்டேஷனும் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேபிளை வச்சு நம்ம S5க்கும் S10க்கும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம S5 எடுக்கலாம். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன் ABCDன்னு சொல்லிட்டு, இது வந்து கேட்டில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம S5 எடுக்கலாம். S5க்கு ஃபஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் 1, 2, 3, 4 இருக்குது. அதே மாதிரி டைம் ஸ்லாட்ஸும் இருக்குது. இந்த டேபிள் இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ S5னும் போது T1ல் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் 1ல் இருக்குது. S5 இன்ஸ்ட்ரக்ஷன் 2லேயும் இருக்குது, T1ல் இன்ஸ்ட்ரக்ஷன் 3லேயும் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் 4லேயும் இருக்குது. ஸோ எல்லா T1ல் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லுமே S5 இருக்குது. ஸோ நம்ம T1 ஜென்ரலாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம T2ஓட கால்குலேஷன் பார்க்கலாம். T2வில் S5 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். S5 T2வில் எந்த இடத்துலையுமே கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து S5 கிடையாது. நெக்ஸ்ட் T5ல T3ல செக் பண்ணலாம். T3ல செக் பண்ணோம்னா இங்கேயும் S5 இந்த ஒரு இடத்துல இருக்குது இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன் 4ல் S5 அக்கர் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் 2லேயும் S5 அக்கர் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து T3 இன்ஸ்ட்ரக்ஷன் 2 ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் 4. நெக்ஸ்ட்டு T4ல் செக் பண்ணலாம். T4ல் பார்த்தோன்னா சிக்னல் S5 இருக்கான்னு பார்க்கலாம். S5 கிடையாது. அதே மாதிரி T5லையும் S5 கிடையாது. ஸோ S5 உடைய சிக்னல் வந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சர்க்யூட் வந்து T1 ப்ளஸ் T3 ப்ராக்கெட்குள்ளே I2 ப்ளஸ் I4. ஏன்னா வந்து இங்கே வந்து ஏன் நம்ம வந்து T3க்கு I2 ப்ளஸ் I4ங்கிற ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோன்னா I1லையும் I3லையும் நமக்கு வந்து S5 அக்கர் ஆகலை. ஸோ அதனால் நம்ம இப்போ ப்ராக்கெட்டில் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு S10 நம்ம கால்குலேட் பண்ணலாம். S10 வந்து சிக்னல், நெக்ஸ்ட் சிக்னல் வந்து S10 கண்ட்ரோல் சிக்னல். ஸோ S10க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். S10 பார்த்தோன்னா T1ல் S10 அக்கரே ஆகலை. T2வில் S10 இங்கே இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் 2லேயும் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் 3லேயும் இருக்குது. ஸோ T2 ஆஃப்
instruction 2 plus instruction 3 plus T3 ல S10 இருக்கான்னு பார்த்தோம்னா T3 ல S10 வந்து instruction 4 ல இருக்கு. வேற எங்கேயுமே S10 கிடையாது. ஸோ T3 ல instruction 4 plus T4 ல S10 இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ T4 ல S10 இருக்கு. I1 லேயும் இருக்கு, instruction 3 லேயும் இருக்கு. ஸோ T4 instruction 1 plus instruction 3 plus T5 ல S10 எங்க இருக்கு நம்ம பார்க்கலாம். S10 வந்து T5 ல instruction 2 லேயும் instruction 4 லேயும் இருக்கு. ஸோ T5 instruction 2 plus instruction 4. ஸோ இந்த இது வந்து எந்த ஆப்ஷனோட நமக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். S5 வந்து T1 plus T3 ப்ராக்கெட்டுக்குள்ள I1 I4 இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஏ ஆப்ஷனில் பார்த்தோன்னா T1 plus I2 into T3 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் இது S5க்கு செக் பண்ணலாம். T1 plus I2 plus I4 T3 S5 கரெக்டாக இருக்குது. S5 வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் S10 செக் பண்ணலாம். S10 வந்து நமக்கு வந்து T2 ஆஃப் I2 plus I3ன்னு இருக்குது. பட் ஆனால் வந்து இங்கே T2வே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. பி ஆப்ஷனும் நமக்கு தப்பாக கிடச்சிருக்கு. சி ஆப்ஷன் பார்க்கலாம். S5 equal to T1 plus I2 plus I4 into T2ன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆனால் இங்கே வந்து T3 தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் இங்கே T2ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா ஆப்ஷன் டிக்கு தான் நம்ம போகணும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்தோன்னா S5 T1 plus I2 plus I4 into T3 and இதில் வந்து S10 பார்க்கலாம். S5 வந்து கரெக்டாக இருக்குது. S10 செக் பண்ணலாம். T2 I2 plus I3 plus T3 into I4. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் T4 into I1 plus I3 plus T5 into I2 plus I4. ஸோ என்னோட ஆன்சர் வந்து டி தான் என்னோட கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் தான் ரொம்ப பெருசு. இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க கேட்டில். இது வந்து கொஷின் தான் ரொம்ப பெருசு. பட் ஆனால் சால்வ் பண்ணுறது வந்து ஈஸி. நம்ம வந்து சிக்னல்ஸ் வந்து அவங்க என்ன சிக்னல்ஸ் கேட்குறாங்களோ S5 S10 அவங்க கேட்டிருக்காங்க கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஸோ எந்த சிக்னல்ஸ் அவங்க கேட்குறாங்களோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்கிறத அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபார்ம் பண்ணி அதுதான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 1ல் ஃபுல்லாகவே T1 ஃபுல்லாகவே வந்துடுது S5. T2ல எதுவுமே இல்லை. T3ல S5 இருக்குது 2 இன்ஸ்ட்ரக்ஷனில். அது எதுவுமே கிடையாது. ஸோ அதை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி S10 பார்த்தோன்னா S10 வந்து T1 தவிர மற்ற எல்லா டைம் ஸ்லாட்ஸ்லையுமே S10 இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஷின் ரொம்ப பெருசு. பட் ஆனால் கொஷின்ஸை படித்தோம் அப்படின்னா COA பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸை ப்ராப்பராக படித்தோம்னா ஆன்சரை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.